சைக்கோ சைபர்நேட்டிக்ஸ் அப்படின்ற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் மேட்ஸ் என்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உருவம் அழகாக இருந்தாலும் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சார். அப்போ அவங்களுடைய செல்ஃப் இமேஜை வந்து கூட்டுறதுக்காக ஃபேஸ் லிஃப்டிங் நிறைய பேருக்கு பண்ணார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பலன் வரலை. அப்போ அவர் கண்டுபிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட்டோட எமோஷனல் லிஃப்ட் மைண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சார். அதனால் என்னென்னா ஹார்ட் ஃபீலிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்றாரு. அதில் 7 விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் ஃபீல்டில் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. 1 ஃப்ரஸ்ட்ரேஷன், இயலாமையால் உண்டாகும் எரிச்சல் உணர்வு. 2 வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவ், இந்த வாதம் வலுச்சண்டை அதிலெல்லாம் நேரத்தை வீணாக்கக்கூடாது. அடுத்து இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பின்மை, அந்த ஃபீல் வரக்கூடாது. லோன்லினஸ், தனிமை உணர்வு, அந்த ஃபீல் வராமல் தவிர்ப்பது நல்லது. அப்புறம் அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை. அடுத்து ரிசென்மெண்ட், மனக்கசப்பு. எம்டினஸ், இந்த வெறுமை நிலை உணர்வு. இந்த எண்ணங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனோபலம் கூடும். அடுத்து எண்ணங்களை குறைக்கணும். எவ்வளோக்கு எண்ணங்கள் அதிகமாகுதோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணங்களை குறைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை அந்தளவுக்கு மேம்படும். இதுக்கு ரொம்ப 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 தேவை ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அண்ட் கைடட் மெடிடேஷன். கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மேம்படுங்கள். வாழ்த்துக்கள்.